மாணவர்களை நாம் பார்த்து கொண்டிருக்கின்ற விடயம் இரண்டாம் மொழி சிங்களம். இரண்டாம் மொழி சிங்களம் தரம் 9. உங்கள் பாட புத்தகத்திலே சிங்கள இரண்டாம் மொழி பாட புத்தகத்திலே இரண்டாவது பாடம் தான் ஒசு மூலிகை தோட்டம் அப்படின்ற ஒரு பாடம். அருமையான பாடம். இது ஒரு கற்றைய கற்றையின் தலைப்பை மையப்படுத்திய ஒரு பாடம். ஆகவே முதலாம் தவணைக்கு வரக்கூடிய கற்றை என்ற வகையிலே நம்ம இந்த வீட்டு தோட்டம், இந்த மூலிகை தோட்டம் போன்ற விடயங்களை பார்க்க வேண்டும். இது காலங்காலமா உங்களுக்கு வருகின்ற ஒரு கட்டுரையின் கற்றை தொடர்பான விடயங்கள் அடங்கிய ஒரு பாடம். அடுத்ததாக அந்த படம், இதுல உள்ள ஒரு படம் உங்களுக்கு காட்சி விவரிப்பு பின்துறை விஸ்தரக்கிறேன் என்று சொல்லுவாங்க. அதுக்கு வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அப்ப நான் அந்த படத்துக்குரிய எல்லா வாக்கியங்களும் எழுதி அனுப்பியிருக்கிறேன். நீங்களும் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கொள்ளுங்க. நாங்க ஒரு மாடலை தான் உங்களுக்கு அனுப்புறது. நீங்க அதை விட நல்ல வாக்கியங்களை உருவாக்கி எங்களுக்கு அனுப்புங்க. வாட்ஸ்அப் பண்ணுங்க. உங்களுக்கு அதை திருப்பி அனுப்புறோம். அதே நேரம் இப்ப காலங்காலமா அந்த பரீட்சைக்கு முதலாம் தவணை பரீட்சைக்கு வரக்கூடிய ஒரு புதுமான ஒரு படமாக இந்த படம் இருக்கு. ஏண்டா பலவிதமான அந்த காரியங்கள் கர்மங்களிலே இந்த மக்கள் ஈடுபட்டு இருக்கின்றார்கள். మేము పింతురే ద్వీపుతే విశేష సువిశేష పింతుරයක් ඔයාලගේ වාර පරීක්ෂණයට නොවරද්දාම එන పింతుරයක් හේතුව මෙතන ඔයාලා මේ పింతుරේදී සාවධානය යොමු කරන විට මේ මිනිස්සු විශේෂයෙන් ගොවියෝ විවිධ ක්‍රියාදාමයන් වල නිරත වෙන ආකාරය ඔබට දිස් වෙනවා ඇති. ඒ වගේම කාන්තාවක් ඒ මල් පැලවලට හරි ඔය ඔව් පැලැටි වලට වතුර වක් කරන ආකාරයත් ඔබට ඉතා පැහැදිලිව දිස් වෙනවා. ඒ වගේම ඈත අහසේ ඉර පායන ආකාරයද ඉතා පැහැදිලිව දිස් වේ. ලිඳක් තිබෙනවා. ඒ වගේම ගස් කොළවල් එහෙම පිරිච්ච ඉතා සුන්දර මනරම් ලස්සන පරිසරයක්. ගොවි පරිසරයක්. ඒකුත් තිබෙනවා. ගොවි ගෙදරක්. நான் சொன்னதெல்லாம் புரிஞ்சுதா அப்தாசன்? புரியாட்டியும் பாரு. ரைட். புரியாட்டியும் பரவாயில்ல. நான் இப்போ இந்த படத்தை பேஸ் பண்ணி 5 வாக்கியங்கள் சொல்லுவேன். நீங்க கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கொள்ளுங்க. ஓகேயா? சரி. அப்ப அத சொல்லி தருவேன். அதே நேரம் இதுல உள்ள பயிற்சிகள் எல்லாம் நீங்க செஞ்சு அனுப்பிடுவீங்க. அப்ப இப்ப எங்களோட விடைகளோட உங்களோட விடைகளை ஒப்பிட்டு பாருங்க. சரியா இருந்தா சரி போடுங்க. பிழையா இருந்தா பிழை போடாதீங்க. நீங்க பிழை போடவும் மாட்டீங்க, எனக்கு தெரியும். சரி செஞ்சு சரி போடுங்க. ஓகேயா? ஓகே அந்த சார். விடைத்தாள பாருங்க. මෙම පින්තූරය මෙම පින්තූරය බලා අර්ථවත් වාක්‍ය පහක් லியන්න කියලා விபாகයට ආවොත් කොහොමද லியන්නේ? ஏன்னா இப்பவே நீங்க வாக்கியங்கள் எழுதி பழகணும். ஏன்னா கல்வி பொதுத்தராதர சாதாரணதர பரீட்சையில இரண்டாவது வினாத்தாள்ல பிரதானமாக கட்டாயமாக கம்பல்சரி கொஸ்டின் சொல்லுவாங்க. அனிவாரிய பிரශ්න විදිහට එන්නේ இரண்டாவது பகுதியில இரண்டாவது கேள்வி படவை பறிப்பு 5 வாக்கியங்கள் எழுதணும். இந்த மாதிரி தான் ஏதாவது ஒரு படத்தை தருவாங்க. அப்ப இந்த மாதிரி ஒரு படம் வந்தா உங்களோட எக்ஸாம்க்கு எப்படி எழுதுவீங்க? அதுக்கு வந்து இந்த படத்தை பார்த்து நீங்க இப்ப கலந்துரையாடணும். நான் இப்ப சிங்களத்தால தான் பேசுவேன். நீங்களும் சிங்களத்தால தான் பேசணும். හරි. මට කියන්න මේ පින්තූරය මුහුදු වැරලක්ද, රිය අනතුරක්ද, ක්‍රීඩා උත්සවයක්ද, එහෙම නැත්නම් පාසල් පරිසරයක්ද? මොනවද මේ පින්තූරය? අක්දාසහම මොනවද මේ පින්තූරය? मैं पूरी पिंतूरे अ, अ, ඉන්න කට්ටිය ගැන නෙමෙයි මං අහන්නේ. මෙතන ඉන්න සිසුන් සිසුවියන් ගුරුවරයා ගැන නෙමෙයි මං අහන්නේ. මේ මොන පින්තූරයද? මොන පරිසරයද? हासिल පාසල් පරිසරය. වව් සුපර්. මෙය පන්සලක් නෙමෙයි, පල්ලියක් නෙමෙයි, කෝවිලක් නෙමෙයි, මුහුදු වැරලක් නෙමෙයි, රියානතුරක් නෙමෙයි, ඩීසල් පෝලිමක් නෙමෙයි, පෙට්‍රල් පෝලිමක් නෙමෙයි, කඩසාප්පුවක් නෙමෙයි, රෝහලක් නෙමෙයි, බැංක් එකක් නෙමෙයි, තෙපල් කාර්යාලයක් නොවෙයි. මෙය පාසල් පරිසරයකි. පැහැදිලිද? තේරුණාද? රක්සිතා අක්දාසාමට और තේරුණාද? මරියම් එහෙනම් ගෝபிෂා කියන්න මේ මොන පරිසරයද? सरकारी सर
කෝපි පරිසරය මොන පරිසරයද? පාසල් පරිසරය. පාසල් පරිසරය. වව් සුපර්. දැන් මට කියන්න කවුරු හරි මෙතන ඉන්න අය මේ මානව සම්පත එහෙම නැත්නම් මිනිස් සමූහය කවුරුන් කවුරුද ඉන්නේ මෙතන? පිරිමි 3 දෙනෙක් හා පිරිමි 3 දෙනෙක් ඉන්නවා. හරි. 3 දෙනෙක්ද 4 දෙනෙක්ද? 5 දෙනෙක්. පිරිමි 5 දෙනෙක් හා ගහණු 3 දෙනෙක් ආ සිටිති. ගැහැණු ඒතර ලොකු ගැහැණු ඉන්නවද? හරි. ඒක ඔයාලට කියන්න බැරිද මෙන්න මෙහෙම. ශිෂ්‍යයෝ 4 දෙනෙක් සහ සිසුවියන් 3 දෙනෙක් ඉන්නවා කියලා. ගුරුවරයෙක් සමග ගුරුවරයෙක් ඉන්නවා. ශිෂ්‍යයාවන් 1 2 3 3 දෙනෙක් ඉන්නවා. ඒ වගේම සිසුන් 4 දෙනෙක් ඉන්නවා. හරි. මේ මිනිස් සමූහයට අමතරව වෙන මොනවද මේ දක්නට තිබෙන්නේ මේ පරිසරය තුල? දක්නට තිබෙන අප්‍රාණවාචී දේවල්, non living things කියන්නේ. මම එකක් කියන්නම්කෝ. මල් පෝච්චියක් තිබෙනවා. වෙන ලොකු උස විශාල ගසක් තිබෙනවා. පාසල් ගොඩනැගිලි තිබෙනවා. තියනවද නැද්ද? right. ఓకే. එහෙනම් ඔයාලට මේ පින්තූර ගැන පැහැදිලි කියලා මම හිතනවා. எங்களப்ப 9ஆம் ஆண்டுனதால கொஞ்சம் அச்சம் கூச்சம் அதெல்லாம் அச்சம் மடம் நாணம் பயிர்ப்பு எல்லாம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அதனால நீங்க பெருசா பேசுறீங்க இல்ல தெரிஞ்சு பேசுறீங்களா தெரியாம பேசுறீங்க ஒன்றும் விளங்குது இல்ல. பட விவரிப்புகளை நீங்க படத்தொண்ட பார்த்து அங்க கலந்துரையாடும் பொழுது சிங்களத்தால தான் பேசணும். அப்பதான் உங்களுக்கு அந்த சிங்கள பேச்சு வழக்கு கொஞ்சம் கொஞ்சம் வரும். ரைட் எல்லாம் என்ன ஸ்கூல்ல எக்ஸாம்ல வந்து உங்களோட பேச்சு மொழி எல்லாம் பரீட்சிக்கிறது இல்ல எழுத்து தான். எழுதுறது தான் பேப்பரை தந்து கொண்டு டீச்சர் போய்க்கொண்டே இருப்பாங்க. நீங்க எழுதி கொண்டே இருக்கணும். ஆனா பேசுறதுக்கு முக்கியம் தான். எங்களுக்கு அதை 100க்கு 100 செய்ய இயலாது. ஏன்னா உங்களோட பாட புத்தகத்துல எக்ஸாம்ல புள்ளி குறைஞ்சா அவங்களோட பெற்றோர்கள் உங்களை நிறுத்திடுவாங்க எங்களோட கிளாஸ்ல இருந்து மார்க்ஸ் குறைஞ்சா. அதனால நாங்க 100க்கு 100 மார்க்ஸை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு படிச்சு தரோம். ஆனாலும் உங்களை நாங்க கைவிட்டுறது இல்ல. இவ்வாறான பட விவரிப்புகளை நம்ம கலந்துரையாடக்குள்ள சிங்களத்தால பேசலாம். தவறுனதுக்கு பிரச்சனை இல்லை. என்ன பவிஷா? ஓகே தானே? சரி. அப்ப இந்த படத்துல உள்ள விடயங்கள் உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்ப நீங்க இதுல ஒரு விடயம் சொன்னீங்க, பிழையானதுக்கு பரவாயில்ல. பிரிமி துந்தனைக்குன்னு இல்ல. இங்கால ஒருத்தர் இருக்கிறார், அவரும் ஒரு போய் தான். ஓகேயா? அவரும் ஒரு போய் தான். அப்ப பிரிமி என்று சொல்றதை விட பிரிமின்னா ஆண்கள்னு அர்த்தம், கெஹனுண்டா பெண்கள்னு அர்த்தம். ஆண்கள் பெண்கள்னு சொல்றதை விட தமிழ்ல நீங்க இதை வாக்கியம் அமைக்க சொன்னா எப்படி சொல்லுவீங்க? ஒரு ஆசிரியர் மாணவர்களுக்கு அழைத்துக் கொண்டிருக்கிறார். இங்கு ஆண் மாணவர்கள் 4 பேர் உள்ளனர். அஹ், அதே போன்று பெண் மாணவிகளும் மூவர் மிக அவதானமாக இந்த உரையாடலில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். அப்படித்தானே சொல்லுவீங்க? பெண்கள் ஆண்கள்னு சொல்லுவீங்களா? நான் பிள்ளைன்னு சொல்ல இல்ல. ஆனா இந்த சிறிய பிள்ளைகள் தானே. அப்ப அவங்க மாணவர்கள் உங்களுக்கு நல்லா தெரியுது. பாடசாலை சூழல்னு சொன்னீங்க. சும்மா அங்காலங்கால உள்ள பிள்ளைகளா இல்லையே, சீருடையில இருக்கிற பிள்ளைகள். அப்ப இந்த சீருடைய நீங்க அடையாளம் கண்டு கொள்ளணும். இதெல்லாம் கழுகு கண்ணால பார்க்கணும், காக கண்ணால பார்க்கப்படாது. என்ன கண்ணால பார்க்கணும் அக்தசாம? கழுகு கழுகு கனால கழுகு சார். கண்கள். கழுகுக்கு மட்டும்தான் எத்தனை கிலோமீட்டர் எத்தனை அடி உயரத்துல பறந்தாலும் கடல் கடலுக்கு அடியில உள்ள அந்த விளையாடுகின்ற அங்கால அங்கால ஆடி திரிகின்ற அந்த நீந்தி திரிகின்ற மீன்கள் எல்லாம் கழுகு கண்ணுக்கு தெளிவா தெரியும். கழுகு எப்படி வரும்? அங்கிருந்து சூப்பர்சோனிக் ஜெட், அதாவது அந்த விண்கலம் மாதிரி வந்து அந்த நீருக்குள்ள அப்படியே மொக்கி அந்த மீனை எடுத்துக்கொண்டு பறந்து போகும். பார்த்திருக்கிறீங்களா? அப்படி இருக்கணும் பார்வைகள். அப்ப நீங்க அந்த சீருடையோட இருக்கிறது உங்களுக்கு பார்வையில தெரிஞ்சிருக்கணும். தெரிஞ்சிருந்தா நீங்க கட்டாயம் அத மாணவிகள் மாணவர்கள்னு நீங்க சொல்லியிருப்பீங்க. ஓகே, பரவாயில்ல. அப்ப அடுத்த தடவை கலந்துரையாடும் போது
போது சரியா நீங்க கழுகு கண்ணோட பாருங்க. காக கண்ணோட பார்த்தா புரியாது. அப்ப இதுல முதலாவது நீங்க பட விவரிப்புல விலையில கவனிங்க. இது என்ன படம்ன்றத சொல்லணும். அடுத்தடுத்த வாக்கியங்கள்ல உயிருள்ளவங்களுக்கு முக்கியத்துவத்தை கொடுக்கணும். அதுக்கு பிறகு உள்ளது அந்த உயிரற்ற பொருட்கள், அந்த கட்டடங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். ஓகேயா? சரி. அப்ப நாங்கள் எழுதியிருக்கிறோம் பின்துறை விஸ்தரிக்கிறேன் பட விவரிப்பு முதலாவது வாக்கியம். මෙය பாசல் பரிசரேக தர்ஷனே. இது பாடசாலை சூழலொன்றின் காட்சியாகும். சரியா பிள்ளையா? හරිද වැරදිද? වැරදිනම් හරි வாக்கியம் කියන්න. இல்லண்டா சரியான வாக்கியத்தை சொல்லுங்க. சரி. அப்ப ரெண்டாவது, මෙහි இங்கு குருவரையா ළමයි සමග கதா. அப்ப இது ළමයිன்னு நீங்க சொல்லலாம். அடுத்ததுல பிள்ளைகள்னு பொதுவா எத்தனை பேர் அத்தனை பேர் எல்லாம் எண்ணிக்கை ஒன்று தடமாற தேவையில்லை. මෙහි குருவரையா ළමයි සමග கிரியாகாரமக்க நிறுத்தவே. இங்கு ஆசிரியர் பிள்ளைகளுடன் ஏதோ செயற்பாட்டில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார், ஏதோ கதைச்சு கொண்டிருக்கிறார். அல்லது உங்களுக்கு இதை சொல்லலாம், மிகி குருவரையா லமை சமக கதா கராய். அப்படி லேசா எழுதி கொள்ளுங்க. இப்போ பெரிய வாக்கியங்கள் பிறகு எழுதும். ஓகேயா? கதா கராய், கதா கராய். அதை நான் வெட்டி விட்டு எழுதுறேன் பிள்ளைகளை. நீங்க அதை நீங்க பிறகு மாத்திக்கொள்ளுங்க. லமை சமக இதெல்லாம் தேவையில்லை. இப்ப நீங்க பிறகு 10ஆம் ஆண்டு 11ல பெரிய வாக்கியங்கள் எழுதுவோம். ஓகேயா? மிகி குருவரையா லமை சமக, இங்க ஆசிரியர் பிள்ளைகளுடன் சமக உடன் கதா கராய். அப்படின்னா பேசிக் கொண்டிருக்கின்றார். விளையாடி கொண்டா இருக்கிறார்? இல்ல, பேசிக் கொண்டிருக்கிறார். கதா கராய். ஈல முடிச்சிருக்கிறேன். எழுவாய் வந்து ஒருமை நிலையில இருக்கு. அப்ப ஈல தான் வைக்கணும் நீங்க. கதா கராய். ஓகேயா? அவ்வளவு போதும். பெரிய வாக்கியம் நீண்ட வாக்கியங்கள் இப்ப தேவையில்லை. சரி. அடுத்தது සර් මොන වෙලාවටද පන්ති ඉවර වෙන්නේ? ඉවර වෙනවා. තව විනාඩි 10කින් 20කින් ඉවර වෙනවා. අස්තු තව විනාඩි 10කින් 20කින් දැන් උනත් නතර කරමු. නෑ 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 කවුරුත් හරි. ටයිඩ්ඩන් පටුவோம். ஓகே. அப்ப மூன்றாவது, சிசு சிசுவியான் உணர்ந்துවෙන් குருவரையாட்ட அவதானය යොමු කරති. ஆகவே மாணவ மாணவிகள் மிக ஆர்வத்துடன் ஆசிரியர் சொல்றத கவனிக்கிறாங்க. ஆசிரியர் சொல்ற விடயங்களை கவனித்துக் கொண்டு இருக்கிறாங்க. பாருங்க, எல்லாரோட முகம் எங்க நோக்கி இருக்கு? சேர பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. அவர் ஏதோ சொல்றாரு, இவங்க எல்லாரும் அவதானத்தோட அத கழுகு பார்வையோட பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. என்ன பார்வை அர்த்தம் சொன்ன? உக்குஸ் எஸ்வலின் பலா சிட்டினோம். முன எஸ்வலிந்து உக்குஸ் எஸ்வல். කලින් උකුස්සන්න කලේ උකුස් ඇස්වලින්න කලහ කන්ග கப்புட்டு எஸ் வழி நெவை கப்புட்டு எஸ் அப்படின்னா காக கண்கள்னு சொல்லுவாங்க என்ன. சரி. அப்ப பிள்ளைகள் பாருங்க, உங்களை மாதிரி சும்மா கழுகு பார்வை பாக்குறாங்க. சார் அப்படி கடிச்சு தின்ற மாதிரி. ரைட், அப்படித்தான் இருக்கணும். அடுத்தது நான்காவது, மிக பிரதான கொடநெகில் அசல லொக்கு கசாக்த தீபே. இங்கு பிரதான கட்டடத்தின் அருகே விசாலம் பெரிய மரம் ஒன்றும் உள்ளது. இருக்கா இல்லையா பாருங்க. உயிராற்றத்துக்கு அடுத்த முக்கியத்துவத்தை கொடுத்தேன். ஆசிரியரை சொன்னேன், மாணவ மாணவிகளை சொன்னேன், அடுத்து மரத்தை சொல்றேன். இது எல்லாத்தையும் விட்டு போட்டு எல்லாரும் மரத்தை எழுதுறது பேஸ்டுக்கு. கஹாக் தீயனவா, பில்டி மாக் தீயனவா, அதெல்லாம் அர்த்தமுள்ள வாக்கியங்கள் இல்லை. சரி. அப்ப பிரதான கட்டடத்துக்கு அருகே பெரியதொரு மரமும் உள்ளது. அப்ப அதை எழுதிட்டீங்க. அடுத்து என்ன எழுதிட்டீங்க கடைசா? මෙහි තිබෙන මල් පෝච්චි පාසල් පරිසරය සුන්දර කරයි. මෙහි තිබෙன மல் பூச்சி. இங்க இருக்கின்ற அந்த மல் பூச்சி, அதாவது பூ பூச்சி நிறைய இருக்கு, அங்கால எல்லாம் இருக்கு. இது வந்து பாடசாலை சூழலை படுத்துகின்றது. அல்லது மல்காஸ்ன்னு சொல்லலாம். பூ மரங்கள் பாடசாலை சூழலை அழகுபடுத்துகின்றது. மேய்தா மணரம் பரிசரேக்கு. இது மிகவும் மனதுக்கு இதமான, மனதை கவரக்கூடிய, மணரம் என்று சொல்றது மனதை கவரக்கூடிய சூழலாகும். அரிது வேற இது. பாருங்க, ஒரு கட்டைக்கு மேல அத பூ பூ போச்சு வச்சிருக்கிறாங்க. அதுல பூக்கள் எல்லாம் பூத்து குலுங்குது.
ஒரு அருமையான அழகிய ஒரு சூழல். லස්සන පරිසරයක්. මං හරිද රක්ෂිතා? අක්දා සහමත් හරි සර්. කිව්වේ හරිද අක්දා සහමත්? කියන්න මරියම් හරිද? ඔබ්ෂා හරිද වැරදිද? හරි. இப்ப பயிற்சிகள் எல்லாம் நீங்க இதெல்லாம் பார்த்திருப்பீங்க. இதெல்லாம் மூலிகை செடிகள், இதெல்லாம் சமன் பீச்ச சாந்தோ நெடரு அது இது வெள்ளி லெவரியா லிவரியா லெவரியாவா இரிவேரியா ஆத்தாவாரியா இரேசா எல்லாம் வந்து மூலிகை செடிகள். அந்த காலத்துல எல்லாம் உங்களோட அப்பப்பா அம்மம்மா அதுக்கு முந்தின காலத்துல உள்ளவங்க எல்லாம் வாழ்ந்தவங்க எல்லாம் வைத்தியர்கள் எல்லாம் நாடி இந்த சிடி ஸ்கேன், அப்பை ஸ்கேன், லோவை ஸ்கேன், ரைட்டி ஸ்கேன், அது இது லட்டா லசுக்கு லொசுக்குன்னு எல்லாம் இருந்ததில்லை. அவங்க இதுகளை மருந்தா பயன்படுத்தி சாப்பாட்டுகள்ல சேர்த்து சாப்பிட்டாங்க. ஆரோக்கியமாக 100 வருஷம் அசால்ட்டா வாழ்ந்தாங்க. இப்ப 30 வருஷம் 30 வயது ஆகின உடனே 36 நோய்கள். எத்தனை நோய்கள் அகமது? 36 நூறு. ஆஹ் அது போய் இப்ப அம்மா அப்பாட்ட கேட்டுறாங்க. நான் உதாரணத்துக்கு சொன்னேன் 36ன்னு. சொல்லுவாங்க தானே 1008 பிரச்சனைகள் இருக்குண்டு. அப்ப அந்த 1008 பிரச்சனைகள் எண்ணி எண்ணி இருக்கலாமா அக்தர் ஏல தானே? சும்மா கதைக்கு சொல்றது. 30 வயசுல 36, 40 வயசுல 48 நோய்கள். ஆனா உண்மையும் தான், நிறைய நோய்கள் இப்ப. இலங்கையில் ஆயுள் எதிர்பார்க்க 60ன்னு சொல்றாங்க. இப்ப முந்தியெல்லாம் பென்ஷனை நம்பி வாழ்ந்தாங்க அரசு ஊழியர்கள். ஏன்னா 100 வருஷம் வாழ்வாங்க, 60 பென்ஷன் எடுத்துட்டு 40 வருஷம் சாப்பிட்டு இருக்கலாம். இப்ப 58ல மண்டையை போட்டுறாங்க. 60 வருஷத்து பென்ஷன்ல யார் எடுக்கிறது? பிள்ளைகள் பெரிய பிள்ளைகள் ஆகி அவங்க எல்லாம் கல்யாணம் முடிச்சு போயிடுவாங்க. பென்ஷன் சும்மா. அரசாங்கம் எப்படி எல்லாம் ஏமாத்துது. நம்மளோட ஆயுள் குறைதா இருந்தா பென்ஷன் வயசையும் குறை கொடுத்தானே வேணும். அக்தாஸ் அஹமட் என்ன? அக்தாஸ் அஹமட் பாப்பா என்ன செய்யுங்க? டாக்டரா? ஆம் சார். அப்ப டாக்டர்னா அவங்களும் பாவம் தானே, மனிதர்கள் தானே. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால அவங்களுக்கு ரிட்டையர்ட் ஆகிறதுக்குரிய அரசாங்க வழிவகைகளை செய்யணும். நாங்களே இவ்வளவு கத்துறோம் ஆசிரியர்களா இருந்து. எங்களுக்கு ஒரு வருஷத்தையாக குறைக்கிறாங்களா? நாங்க 60 வருஷம் வாழ்வோமோ தெரியலையே. 60 வருஷத்துக்கு ஒரு பென்ஷன் எடுத்து நாங்க என்ன செய்ய? வாழணுமே. புரியுதா? ஆகவே இந்த மூலிகை செடிகள் மிக முக்கியம். எங்கேயாவது கண்டுபிடிச்சா தேடி சாப்பிடுங்க, உணவுகள்ல சேருங்க, மருந்துகளா பயன்படுத்துங்க. பிள்ளைகளா ஒரு 100 வருஷம் வாழ்றதுக்கு ட்ரை பண்ணுங்க நீங்களாவது. எங்கட காலம் போயிடுச்சு. இப்ப கவிதை நேரம் வந்துடுச்சு. கோபிஷா இந்த கவிதையை பாடலா பாடலா படிங்க. இந்த கோபிஷா ஓடிட்டீங்களா? படிப்புண்டா எல்லாம் தான். படிக்கிறது மட்டும் இல்ல, பாடல் நயம், கவிதை எழுதுறது, சித்திரம் வரைகிறது, ஓடுறது, விளையாடுறது, செஸ் கேம், மென்டல் கேம், என்னது அந்த கேரம் எல்லாம் வந்து அதெல்லாம் மென்டல் கேம்னு சொல்லுவாங்க. உளவியல் சார்ந்த விளையாட்டுகள். இந்த பாடல் பாடுறது வந்து எஸ்தெட்டிக், அதாவது மனதுக்கு அந்த இது, ஆறுதலை தரக்கூடிய விடயங்கள். என்ன மரியம், இந்த மூலிகை செடி பாடலை கவிதையை பாடுறீங்களா? மூலிகை செடி பாட்டு எத்தனையோ பாட்டெல்லாம் நீங்க கேட்டு இருப்பீங்க. என்ன? ஆபத்து அப்பத்து, ஆபத்து அப்பத்து, அது மாதிரி ஒரு பாட்டு தான் இது. மரியம் என்ன படிக்கிறீங்களா? ரக்ஷிதா, நான் சொன்னேன் போன கிழமை நான் கேட்பேன். சரி, ஒரு தடவை சொல்லித்தாரேன், ட்ரை பண்ணுங்க. Taman picture sandon nedaru madatiya teli povitiya madatiya teli povitiya ira musugotu kola rasaginde ires riveria ires riveria soya mugena mohito muweta dikata hatavariya soya mugena mohito muweta dikata hatavariya hadamu apit osuya na kadimata me bimeya kadimata me bimeya. ஓகே, அக்தா சாமன் ஆரம்பிக்கலாங்களா? சினிமா பாடல் எல்லாம் சின்ன பிள்ளைகள் எல்லாம் பச்சை பிள்ளைகள் எல்லாம் பாடமாக்கி படிக்கிறாங்க. பாடத்தோட சம்பந்தப்பட்ட இந்த 4 கவி வரிகளை உங்களுக்கு பாடமாக்கி சொல்ல முடியாதா? படிக்க முடியாதா? நான் சும்மா படிச்சேன். என்னை விட நீங்க அழகா ராகமா படிப்பீங்க தானே ரக்ஷிதா. ட்ரை பண்ணலாமே. என்ன ரக்ஷிதா, நெக்ஸ்ட் டைம் ட்ரை பண்றீங்களா? ட்ரை அகைனா? அக்தா சாமட் என்ன சொல்றீங்க? நெக்ஸ்ட் டைம்? நெக்ஸ்ட் டைம்ல நான் போய்க்கொண்டே இருப்பேன், பிரச்சனை இல்லை. மரியம்? நெக்ஸ்ட் டைம். நெக்ஸ்ட் டைம். வெரி குட். கோபிஷா?
கோபிஸ் என்ன சத்தத்தை காணும். இப்பயே நெக்ஸ்ட் டைம். சொல்றேன். இப்பயே சொல்றேன். அப்படியா? வாவ், எக்ஸலன்ட், வாழ்த்துக்கள், சூப்பர் பேசும். இப்ப சொல்றீங்க நீங்க, சொன்னீங்களா பிறகு சொல்றீங்கன்னு சொன்னீங்களா? இப்ப சொல்றேன் சார். இப்ப ரைட், அதுதான் கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். உங்களோட சங்கீத மலையில நலையிறதுக்கு குடைலாவிக்கு வந்து இருக்கிறோம், படிங்க. Aman picture sandung eradu matati belly povilla iru iremasu kota kola rasakinda hiremasa hiriveviya soyamu benamu hitavamu vetatika hatavariya hadamu apit masu osuyenak kadimata me bimaya kadimata me bimaya. வாவ், எக்ஸலன்ட் எக்ஸலன்ட், வெரி குட். உங்களுக்காக நான் மட்டும்தான் கை தட்டினேன், அக்தா சாமுடியெல்லாம் சும்மா இருக்கிறாங்க எல்லாரும். ரைட், பரவாயில்ல. எக்ஸலன்ட், சூப்பர். கோபிஷா, தவறுதோ தவறுது இல்லையோ அது வேற விஷயம். நீங்க அதை முயற்சி செஞ்சு அதுல இறங்கி நீங்க பாருங்க. அங்கதான் உங்களோட முயற்சி இருக்கு. அதாவது முயற்சினா உங்களோட வெற்றி இருக்கு. எதிர்காலத்திலையும் என்ன பதவியை நீங்க பயமில்லாமைக்கு செய்வீங்க. வாழ்த்துக்கள். அந்த தைரியத்தை சோதிக்கத்தான் நான் அப்படி கேட்டேனே தவிர இதுல உள்ள விஷயங்கள் என்ன. அது வரட்டும் போகட்டும் தவறட்டும் பிரச்சனை இல்லை. ஆனா எதுக்கும் நீங்க முன் வரணும், அதுதான் முக்கியம். முன்வாரவங்க தான் எதிர்காலத்துல தலைவரா வாரது. அது பிறகு தெரியும். சரி. அப்ப நெக்ஸ்ட் டைம்ன்றது, நெக்ஸ்ட் டைம் நெவர் கம்ஸ் இன் யுவர் லைஃப். திஸ் இஸ் த ஆப்பர்ச்சுனிட்டி, திஸ் இஸ் அ சான்ஸ், திஸ் இஸ் அ சிச்சுவேஷன் occurred for you, use it. அப்படின்னா இந்த சான்ஸ், இந்த வாய்ப்பெல்லாம் வர்றது ஒரு சந்தர்ப்பத்துல, ஒரு நிலையில வரும். அதை நீங்க பயன்படுத்திக் கொள்ளுங்க. திரும்ப என்னைக்காவது நான் இதை கேட்பேனா? ஒரு நாளும் கேட்க போறது இல்லை. அப்படியே மேல நோக்கி அனுப்பி கொண்டே இருப்போம். சரி, அடுத்த விடயம். இதுல உள்ள செயற்பாடுகள் எல்லாம் நீங்க செஞ்சிருந்தீங்கன்னா, அப்ப முதலாவது கேள்வி என்ன? பாசல் வத்தே எத்திகா சர்க்க மொனவாது. பாடசாலை சூழல் உள்ள மரம் வகைகள் என்ன? அப்ப மல்காஸ், பலத்துருகாஸ், அதெல்லாம் எழுதலாம் என்ன? எல்லவலும் மரக்கறி, பல மரங்கள் எல்லாம், பூ மரங்கள் எல்லாம். ஒசு என சகஸ்கரன்னு ஏன் இந்த மூலிகை தோட்டத்தை செய்யறாங்க? பெஹத் தெலவார்க்க நேத்தினிசா, அவங்கள்ட்ட மருந்து செடி வகைகள் தான், மூலிகை செடிகள் தான் இல்ல, அதனாலதான் அதை செய்யறாங்க. ஒசு என அதான் அதான் நேக்கோஹேத, இந்த மூலிகை தோட்டத்தை எங்க செய்யறாங்க? லிந்தலாங்க கிணற்றாரு ஏன்னா வெட்டதிக்கு யவான்னே மொனவாது. அதாவது வேலி நடுவிலும் எதை அனுப்புறாங்க? பெஹத் தெல்வா ஜாதி, அதாவது மருந்து கொடிகள், மருந்து செடி கொடிகளை அனுப்புறாங்க வேலி நடுவில். காம்போஸ்ட் வால அதான்னே கெசேது, அந்த கூட்டரு குழி எப்படி தயாரிக்கிறது? குணு ரொடு இந்த ரொடு குணு ரொடு இக்கத்துக்காரல, அதாவது இந்த குப்பை கூலங்கள், அந்த கழிவுப் பொருட்களை வச்சுதான் அந்த கூட்டருகளை குழிய தயாரிக்கிறாங்க. அதுல அத பசலையா தாவரங்களுக்கு போடுவாங்க, இந்த மூலிகை செடிகளுக்கு போடுவாங்க, நல்லா வளரும். ஓகே. கிரியா காரகம் அங்க தேக்க. அப்ப செயற்பாடு 2. இந்த பட விவரிப்பின் பிள்ளைகள் நீங்க எழுதி கொள்ளுங்க. நான் அடுத்த கிழமை உங்களுக்கு இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே, அந்த செயற்பாடுகள் நீங்க செஞ்சது தானே. இந்த வாக்கியங்களை ஒழுங்குபடுத்தி எழுதுறதையும் நான் உங்களுக்கு அனுப்பி இருக்கிறேன் விடைகளா, அதை நீங்க பார்த்து கொள்ளுங்க. உம் அப்ப அடுத்த கிழமை இதுல பேலன்ஸை பார்த்துட்டு இது சம்பந்தமா ஒரு கட்டுரையும் அநேகமா நம்ம எழுதணும். ஓகேயா? எழுதிட்டு 3ஆம் பாடத்துக்கு போகலாம். எல்லாம் இன்னைக்கு முடிக்கணும்னு அர்த்தம் இல்லையே, அப்படித்தானே கோபிஷா? அப்ப நான் சொன்ன அந்த பில்லம் பயிற்சிகள் இதெல்லாம் நீங்க செஞ்சு கொள்ளுங்க. 3ஆம் பாடத்தை அடுத்த கிழமை படிக்கலாம். இந்த விடயத்தை கட்டுரை இதெல்லாம் முடிச்சு. ஓகே. ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கேட்கலாம். அக்தா சாமன் எங்கேயும் போகணும்டாரு, நானும் எங்கேயும் போவேன், என்னோட ஃப்ரெண்டு வாரண்டாரு. அப்ப முடிச்சு கொள்வோம் என்ன? கோபிஷா தேர்வுலாத உகந்த புத்தீவா படிப்பிச்ச கற்பிச்ச விஷயங்கள் விளங்கிச்சா? ஓ சார். අක්කා සාමත් තේරුණාද? Sir. රක්ෂිතා තේරුණාද මං කියපු දේවල්, ගන්නපු දේවල් පැහැදිලිද? Oh, sir. හරි. මරියම් තේරුණා නේද මරියම්? Oh, sir. හරි. ගොක්ස තේරුණානේ? හරි. එහෙනම් ලබන සතිය අපි හම් වෙමු. හම් වෙනතුරු ඔබ සියලු දෙනාටම සුබම සුබ රාත්‍රියක් වේවා කියලා මේ මුහුදු වැරළේ මගේ අපේ ගේ පිටිපස්සේ තියෙන මේ මුහුදු වැරළේ මම සුබ பதලා அந்த சூம் பிராந்திய அவசரம் கரணும். என்னோட வீட்டுக்கு பின்புறத்தில் இருக்கிற இந்த கடற்கரையிலே இந்த வகுப்பை இத்துடன் முடித்து அடுத்த கிழமை சந்திப்போம் என்று ஆவலுடன் எதிர்பார்ப்புடன்
வகுப்பை நிறைவு செய்து கொள்ளலாம். நன்றி. அஸ்ஸலாம். வணக்கம். நீங்க சார் பாய் சார்.